தெரிஞ்சது எப்போ? ஃபஸ்ட்டு அடிச்சதுன்னு பார்த்தா எங்கள் அப்பாவை தான் அடித்தேன். அப்பாவை அடிச்சிங்களா? அப்பாவை தான் அடித்தேன் ஃபஸ்ட்டு. இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன் பீப்புளை பார்த்தீங்களா, நம்மளுக்கு அன்றைக்கி 90s கிட்ஸ் பசங்க அப்படின்னா அப்பா நம்மளை கை நீட்டி அடித்தாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்கூலுக்கு மேலே அப்பாவுக்கு மேலே நம்ம வளர்ந்துருந்தாலும் நம்மளை அடித்தது நம்ம அப்பா தான் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு அவ்வளோதான் சண்டைக்கெல்லாம் போக மாட்டோம், பிரச்சனை எதுவும் பண்ண மாட்டோம். ஆனால் இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷனில் உள்ள பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 11th படிக்கும்போதே என்னை அப்பா அடிச்சிட்டாரு, அதனால் நான் அவரை வந்து திருப்பி அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன அவர் வந்துட்டு எதுவுமே கேட்கல. நான் வந்துட்டு அதோட நான் படிப்பு வந்து டிஸ்கன்டினியூ பண்ண சொன்னேன். ஆனால் வந்துட்டு அவர் பண்ண முடியாது, நீ படிக்கணும்னு சொன்னார். அதனால் சண்டை வந்துடுச்சு, அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் படிக்க போகல, வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். பட் அப்பாக்களை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஜென்ரேஷன் பீப்புள் வந்து அந்தளவுக்கு இருக்காங்க. ஏன்னா பழக்க வழக்கங்கள் வாழ்ந்த முறை இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. மரியாதை என்னென்னு தெரியலை, மதிப்பு எதுவுமே தெரியல. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அவனை நம்ம வந்து ஃப்ரீயாக விட்டுறணும். அவன் என்ன நினைக்கிறானோ அதை நம்ம செய்ய விடலன்னா உடனே ஏதாவது அடித்து மிரட்டி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த இந்த காலத்தில் வந்து ஜென்ரேஷன் பீப்புள் வந்து இன்றைக்கி அப்படி தான் இருக்காங்க. ஆனால் இது நம்ம பெரிய விஷயமாலாம் இது வந்து பெரிய விஷயமாக தான் பார்க்கப்படணும். இன்றைக்கி வாழ்க்கையில் வந்துட்டு இவங்கெல்லாம் எப்போ திருந்துவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தன்னுடைய குழந்தைகள் ஒரு இதே நிலைமைக்கு வரும்போது, அதாவது இவன் ஒரு பிரச்சனையை பண்ணும்போது அவனை அடித்து போடுவான்ல, அப்போ தெரியும்யா நீ நம்ம அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தோம். நம்ம அப்பா நம்ம கை நீட்டி அடித்து இன்றைக்கி நம்ம அந்த அளவுக்கு இருந்துகிட்ருக்கோம். நம்ம பிள்ளையும் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே வளர்ந்துருக்கானே அப்படின்றது அதுக்கப்புறம் தான் தெரியும். இவங்களுக்குலாம் இப்போ தெரியாது. இவங்க வாட்டுக்கு இன்றைக்கி நம்ம அப்பா நம்மளை விட்டுட்டாரு, நம்ம அடிச்சிட்டோம் மிரட்டிட்டோம், அதனால் நம்மளை கண்டுக்க மாட்டாரு அப்படின்ட்டு நீ இருக்கலாம் கெத்தா. பட் ஒரு காலங்கள் வரும் தம்பி, வாழ்க்கையில் வந்துட்டு நமக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோமோ அது டபுளாக நம்மளுக்கு திரும்பி வரும் அப்படின்றது வந்துட்டு வாழ்க்கையில் எல்லாருக்குமே தெரியுமான்றது தெரியலை. யாரை வேணால் கை நீட்டி ஈஸியாக அடிச்சுட்டு நம்ம இஷ்டத்துக்கு இருந்துடலாம். காலங்கள் வந்துட்டு பதில் சொல்லும் அதற்கு அப்படின்றது தான். ஆனால் எனக்கு வந்துட்டு ஜென்ரேஷன் பீப்புள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அவன் இஷ்டங்களுக்கு மாறிடுறாங்க. நம்மளை விட்டு கொஞ்சம் தூரம் போயிடுவாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அட்வைஸ் பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. அவங்களாலும் ஒரு லைஃப்பில் வந்து செட்டில் பண்ணிக்கிறதுக்குன்னு தெரியலை. நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம்னா உடனே அடிச்சிடுறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் அன்றைக்கி வாழ்க்கையில் வந்துட்டு நிறைய பேர் வாழ தகுதியற்று சும்மா வாழ்க்கையில் சும்மா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க வெட்டித்தனமாக.